நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஒரு மாற்றத்துக்கான நேரம். கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க் கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகா இவங்கெல்லாம் கொள்கை சார்ந்த தலைவர்கள். அதெல்லாம் 5 வருஷம் நிரந்தரமா நல்ல ஆட்சி தான் அமையும். ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். இத்தனை வருஷம் நம்ம பல வருஷமா நம்ம ஆண்டுட்டோம். ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். பாவம் இல்ல, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு சந்திப்பு, கரூர்ல எவ்வளவு பிரச்சனைங்க, கொஞ்சம் நஞ்ச பிரச்சனை பண்ணல. சரி, ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. கொடுத்து பார்த்து அவர் எப்படி வழி நடத்துறாரோ அதை பத்தி நம்ம பேசலாம். எந்த காஸ்ட், கம்யூனிட்டி, ரிலீஜியன் எதுவுமே பார்க்காம இப்போ எல்லாருக்குமே இடம் கொடுத்துருக்காரு. ஸோ அதை பார்த்தே திருமாவளவன் கண்டிப்பாக வருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வரவங்க, இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நல்ல ஆட்சி அமையும் நம்புறோம். சின்ன பையன் எல்லாத்துலேயுமே தைரியமாக நிற்கிறாரு. அதனால் அண்ணன் எல்லாத்துலேயும் வெற்றி பெற்று வருவார். அண்ணன் வந்து நல்லா பண்ணுவார், நம்பிக்கை இருக்குது. ஆட்சி அமைச்சா நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவர் ஆரம்பத்துலேருந்தே நிறைய கஷ்டங்கள்லாம் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்காரு. ஊழலாக ஆட்சி அமையும் தமிழ்நாட்டில். 107 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய பெரும்பான்மை எடுத்து கூறக்கூடிய வகையில் தான் இருக்கு. இது எப்படின்னா ஒரு பரம எதிரிகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலைக்கு இன்று வந்திருக்கக்கூடிய பார்க்கலாம். தமிழக தலைவர் விஜய் அவர்கள் ஏற்கனவே சொன்னது தான், இவர்கள் இருவருமே வந்து நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது வந்து இன்றைய தினம் இவர்களுடைய இந்த கூட்டணி சூழ்நிலை, ஆதரவு சூழ்நிலையில் இது இப்போ நிரூபணமாயிருக்கு என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். முக ஸ்டாலின்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. விஜய் தான் எங்க எல்லாமே. திமுக தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து துணை முதல்வர் போஸ்டிங் வேணும்னு கேட்டதா ஒரு பேச்சுல வந்து அடிப்படுது. அப்படி அமைஞ்சு அதோடைய உங்க பார்வை என்ன? நல்லா தான் இருக்கும். துணை முதல்வர் பதவி அவர் கொடுக்கலாம். ஏன்னா எவ்வளோ காலமாக ஒரு சிறுபான்மை மக்களுக்காக இவ்வளோ போராட்டம் பண்ணி இவ்வளோ விஷயங்களை பண்ணுறாங்க. மக்களுக்காக நிற்கிறவங்களுக்கு கொடுக்கறதுல தப்பில்லை. விஜய்க்கு இப்போ திருமணம் தான் தெய்வம். அவர் கொடுத்தாருன்னா கண்டிப்பா திருமணம் கூட இருந்தாருன்னா அவர் வழி நடத்தின்னு போகலாம். துணை முதல்வர் ஆனாக்கா அதுக்கு தளபதி தான் என்ன இதுன்னு முடிவு பண்ணணும். அனைத்து தரப்பட்ட மக்களாலும் ஏற்றுக்கொண்ட தலைவர் திருமாவளவன் அவர்களை வந்து துணை முதல்வராக அமர வைத்தால் விஜய்க்கும் நல்ல ஒரு அரசியல் பலம் வந்து சேரும். எங்கள் கட்சி வந்து நான் சொல்லியிருக்கேன்னா ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்ட்டு தான் முதலேருந்தே இதை தான் அவங்க கொள்கை கோட்பாடாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அது கொடுக்கறது நல்லது. திருமணம் துணை முதல்வரானா அவருக்கு நிறைய தெரியும். திருமணம் கூட இருந்தால் அவர் வழி நடத்துவார். நானும் ஏடிஎம்கே கட்சி தான். ஏடிஎம்கே கட்சியில் பொறுப்பில் இருந்து தான் நான் இப்போ இருக்கிறேன். ஆனால் இந்த கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது நானும் ஒரு தாயாக வந்து பார்க்குறேன். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குள்ள சிஎம் ஆயிடணும். அதை தான் நாங்களும் வேண்டுறோம். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுல இருந்தே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டு தான் இருக்கு. அது எல்லாத்தையுமே கடந்து வந்து இன்னைக்கு விசிகா கட்சியுடைய ஆதரவும் கிடைக்க போகுது. ஸோ விஜயுடைய ஆட்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது ஒரு மாற்றத்துக்கான நேரம். இதனால் ஆட்சி ரொம்ப நல்லா இருக்கும். ஊழலாக ஆட்சி அமையும் தமிழ்நாட்டில். இது ஒரு பொற்காலம் பாரு தமிழ்நாடு பீப்புள். விஜயோட ஆட்சி வந்து 5 வருஷம் நிரந்தரமாக அமைவதுக்காண்டி தான் இந்த கூட்டணி. இப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க் கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகா இவங்கெல்லாம் கொள்கை சார்ந்த தலைவர்கள். அதெல்லாம் 5 வருஷம் நிரந்தரமாக நல்ல ஆட்சி தான் அமையும். எல்லாரும் ஆண்டுட்டாங்க. ஐடிஎம்க்கும் ஆடிச்சு, டிஎம்க்கும் ஆடிச்சு. இப்போ இவருக்கு புதுசாக நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம். இவர் எப்படி நம்மளுக்கு கொடுக்குறாரு, எப்படி நாட்டை நடத்துறாரு, எப்படி வழி நடத்த போறாரு பார்க்கணும். அவர் சொல்லியிருக்காரு பெண்களுக்காக எவ்வளோ திட்டங்கள் கொடுக்குறாரு, மது இதை ஒழிக்கிறேன்னு சொல்லிக்கிறாருல, கெஞ்சா, பெண்ணை கற்பழிப்பு இதெல்லாம் ஒழிஞ்சிச்சுன்னா ஆட்சி நல்லா தான் இருக்கும். அப்படி சப்போஸ் அவர் எதோ ஆட்சி வந்தாலும் இப்போ அவர் முதலமைச்சராக யாருமே விட மாட்டுறாங்க. அவர் எவ்வளோ ஆதங்கத்தில் வந்திருப்பாரு. 108 வந்திருக்கிறாரு. 108 வந்திருக்கிறாரு அவர். அந்த 108ல் 12 வரணுமாங்கண்ணா, அது வரல. அது வந்து இப்போ கொடுத்தாங்களாம். இப்போ நல்லா தான் இருக்கும். ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். இத்தனை வருஷம் நம்ம பல வருஷமா நம்ம ஆண்டுட்டோம். ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். பாவம் இல்லை, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ சந்திப்பு, கரூரில் எவ்வளோ பிரச்சனைங்க, கொஞ்சம் நஞ்ச பிரச்சனை பண்ணல. சரி, ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. கொடுத்து பார்த்து அவர் எப்படி வழி நடத்துறாரோ அதை பற்றி நம்ம பேசலாம். வராத முன்னாடியே இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறது தப்பு. அது என்ன, இப்போ மதுவை ஒழிக்கிறேன்றாரு, பெண்களுக்கு 2,500 ரூபாய் போடுறேன்றாரு, 1,000 நகை தரணும். எங்களுக்கு முதல்ல லேப்டாப்பு தரல, என்ன சொல்கிறது. இப்போ கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களா, ஏதோ ஒரு உதவி. அவர் எப்படி தான் பண்ணுறாரு பார்க்கலாமே. பழசே நம்ம பார்த்துன்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் புதுசாக நம்ம இப்போ நிறைய இளைஞர்கள் வந்துட்டாங்க. இப்போ இந்த ஓட்டெல்லாம் யார் போட்டாங்க? இளைஞர்கள் தான் போட்டாங்க. பெரியவங்க யோசனை பண்ணி தான் போட்டாங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சு இப்போ இவர்கிட்ட வந்துக்கிறாங்க. இவர் ஒரு நல்ல முடிவு சொல்லுவாரு நான் எதிர்பார்க்குறேன். இது வரைக்கும் இருந்த ஆட்சியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் அவங்க வந்தாங்கன்னா
108 தொகுதி இருக்கு. இப்போ கம்யூனிஸ்டும் கொடுத்துட்டாங்க, திருமாவளவனும் கொடுத்துருவாங்கன்னு நம்புறோம். இப்போ வந்து அவங்க வந்தாங்கன்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் எத்தனை எம்எல்ஏஸ் இருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். ஸோ எந்த கேஸ்ட்டு, கம்யூனிட்டி, ரிலீஜியன் எதுவுமே பார்க்காம இப்போ எல்லாருக்குமே இடம் கொடுத்துருக்காரு. ஸோ அதை பார்த்தே திருமாவளவனுக்கு கண்டிப்பாக வருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இவ்வளோ நாளாக கொடுக்குறவங்க எந்த பர்சன்டேஜில் கொடுத்துட்டு இருக்காங்கன்றதும் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ வரவங்க, இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நல்ல ஆட்சி அமையும்னு நம்புறோம். இப்போ விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைஞ்சா அந்த ஆட்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? நல்லா இருக்குமா, எல்லாத்தையும் பேஸ் பண்ணுவார். 2 பேருக்குமே வயசாயிடுச்சு, சின்ன பையன், எல்லாத்துலேயுமே தைரியமாக நிற்கிறாரு. அதனால் அண்ணன் எல்லாத்துலேயும் வெற்றி பெற்று வருவார். 2வது எது சொன்னாரோ அது எல்லாமே செய்வார். இந்த ஆட்சி அவரது தான். இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் வந்தது அப்புறம் தான் பார்க்க முடியும். இதுக்கப்புறம் நம்ம இப்போ நான் தென்சென்னையில் விரும்பாக்கம் தொகுதியில் இருக்கேன். இது மாதிரி ஏடிஎம்கே டிஎம்கே மாற்றி போட்டோம். ரொம்பலாம் சுலபமாக போயிருக்குது. அண்ணன் வந்து நல்லா பண்ணுவார், நம்பிக்கை இருக்குது. எது பண்ணுறாரோ இல்லையா, அந்த சிறு தொழில், இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க இவங்களாம் நல்லபடியாக ஒரு எதனா பண்ணணும். ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் அண்ணன் நல்லா பண்ணுவாங்க. நம்பிக்கை தான். இதுக்கப்புறம் அவர் வந்து பண்ணாதான் நம்ம என்னன்னு சொல்ல முடியும். பண்ணுறது முன்னாடியே நம்ம இப்போ டிஎம்கே பற்றி கேட்டால் நம்ம சொல்லலாம், ஏடிஎம்கே பற்றி மட்டும் சொல்லலாம். இப்போ தான் வந்திருக்காரு, இன்னும் வரல. ஆட்சி அமைச்சா நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவர் ஆரம்பத்துலேருந்தே நிறைய கஷ்டங்கள்லாம் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்காரு. அதே மீறி இந்த அளவுக்கு வந்ததே பெரிய விஷயம் தான். இது எதுவும் வந்து பிளான் பண்ணாமலாம் ஈஸியாலாம் வந்து முதலமைச்சர் பதவி சீட்லலாம் உட்காந்துட முடியாது. அதை இவ்வளவும் கடந்து வந்திருக்காருன்னா ஆட்சி நல்லபடியாக அமையறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்ததுனால இன்னமும் நல்லது நிறைய செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அவர் நல்லபடியாக வருவார். இப்போ ஆட்சியில் உட்காரதுக்கும் இவ்வளோ இது நடக்கிறதுக்கும் அவருக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது, மக்களோட ஆதரவு இருக்குது. அதே போல் இவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது நடக்கிறதுக்காக தான் அவர் கண்டிப்பாக வருவார். விஜய் அவர்களுடைய ஆட்சி அமைஞ்சா அந்த ஆட்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழகத்தில் 60 ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த இருபெரும் திராவிட கட்சிகளால் விஜய்க்கு அழுத்தம் கொடுத்தது என்பது உண்மைதான். இந்த அழுத்தங்களை எல்லாம் கடந்து 108 தொகுதிகளில் மக்கள் பெருவாரியான வாக்குகளை அள்ளி கொடுத்து விஜயை வெற்றி பெற செய்ய வைத்தது தமிழக மக்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் தங்க தளபதிக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து 234 தொகுதியிலும் 108 தொகுதிகள் என் தலைவர் பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. இப்போது நம்ம மெஜாரிட்டி காட்ட 118 சீட்டுக்கு வேணும். அதுக்காக ஆதரவு கூடி தான் விசிக அலுவலகம் வர போகிறாரு. அதுக்காக தான் நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். இதுக்காக தான் எங்கள் கட்சி அலுவலகம் வந்திருக்கேன். கண்டிப்பாக ஒரு விசிக தலைவர் தோல் திருமாவளவன் ஆதரவு தருவார்ன்ட்டு எங்களுடைய எதிர்பார்ப்பு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுடைய எதிர்பார்ப்பும் இதுதான் இருக்குது. முழுக்க மக்களுக்கான ஒரு ஆட்சியாக தலைவர் விஜய் அவர்களுடைய ஆட்சி அப்படி தான் அமையும். குறிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் விஜய் அவர்களுடைய அந்த நீங்கள் சொன்ன அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இப்போ கிடையாது. கிட்டத்தட்ட அவர் விக்கிரவாண்டி வி சாலையில் அவர் வந்து அந்த மாநாடு போட்டதுலேருந்து அந்த பிரச்சனைகளை வந்து தொடர்ந்து சந்திச்சுட்டு தான் வர்றாரு. விக்கிரவாண்டி வி சாலையாக இருக்கட்டும், தொடர்ந்து மதுரையில் அவர் போட்ட மாநாடாக இருக்கட்டும், அனைத்து இடங்களிலுமே அவருக்கான அந்த பரப்புரைக்கான அனுமதி என்பது எல்லா இடத்துலையும் மறுக்கப்பட்டு தான் இருந்தது. தொடர்ந்து விஜய் அவர்கள் அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவராக அப்பொழுதே வந்து திகழ்ந்தார். நம்ம ஆரம்பத்தில் கூட சொல்லியிருந்தோம், விஜய் அவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வருவார் என்பதை நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். அது இன்றைய தினம் வந்து நினைவாக இருக்குன்னு நினைக்கிறேன். குறிப்பாக விஜய் அவர்களை பொறுத்தவரை மக்கள் ஒரு பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்க, பெருவாரியான அந்தஸ்தை கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவருக்கு ஆளுநர் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஒரு அழுத்தத்தை கொடுப்பது என்பது ஏற்புக்கூடியது அல்ல. 108 இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க, 108 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய பெரும்பான்மை எடுத்து கூறக்கூடிய வகையில் தான் இருக்குது. இது எப்படின்னா ஒரு பரம எதிரிகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலைக்கு இன்று வந்திருக்கக்கூடிய பார்க்கலாம். இதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்னென்னா, தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஏற்கனவே சொன்னது தான், இவர்கள் இருவருமே வந்து நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது வந்து இன்றைய தினம் இவர்களுடைய இந்த கூட்டணி சூழ்நிலை, ஆதரவு சூழ்நிலையில் இது இப்போ நிரூபணமாயிருக்கு என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். விஜய் தான் எப்பவுமே சிஎம். முக ஸ்டாலின்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, விஜய் தான் இங்கே எல்லாமே. விஜய் தான் சிஎம், யாருமே கொம்புனாலே மாற்ற முடியாது. இதெல்லாம் விஜய் தான் இங்கே. அவர் ஆட்சி அமைஞ்சா அந்த ஆட்சி வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஒரு மாற்றம் வேணுங்கிறதுனால தான் நம்ம எல்லாருமே நம்பி ஓட்டு போட்டிருக்கோம்.
ஸோ வந்ததுமே லாஜிக்கலி பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட எதையுமே நம்ம எதிர்பார்க்கறது ரொம்பவே தப்பு. பிகாஸ் அவர் ஆடிட் பார்க்கணும், பேலன்ஸ் ஷீட் எல்லாம் எப்படி இருக்கு, அதை எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கறதுக்கே இவங்க பண்ணி வச்ச ஊழலுக்கெல்லாம் கண்டிப்பா டிலே ஆகும். அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அதுக்கான வாக்குறுதி அவர் கொடுத்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றுறதுக்கு அவருக்கு டைம் கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் பண்ணணும்னா வி ஹாவ் டு வெயிட் ஃபார் இட். அந்த மாற்றம் கண்டிப்பா அவர் கொண்டு வருவான்னு நம்பிக்கையில தான் எல்லாருமே ஓட்டு. மோஸ்ட்லி நல்லா தான் இருக்கு. ஏன்னா அவர் முன்னாடிலேருந்து நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சின்ன சின்ன மக்கள் இயக்கத்துலேருந்து நல்லது செஞ்சுட்டு இருக்காரு. கொஞ்சம் கரூர் இஷ்யூலாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதை தாண்டி கரூர் இஷ்யூ நடந்ததுக்கப்புறம் அவர் கொஞ்சம் நிர்வாகிகள்ட்டெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொஞ்சம் ஜாலியாக இருந்தவர் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்ட்ரிக்டாக மாறிட்டார். அதுலேருந்து அவர் மேலே ஒரு நம்பிக்கை தான் எங்களுக்கு. சரி, நல்லா ஆட்சி கொடுப்பாரு. ஃபஸ்ட்டு ஆட்சி அமைக்க விடணும், அவங்க ஆதரவு கொடுக்கணும். கொடுத்ததுன்னா நல்ல ஆட்சி அமைப்பாருங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே. அதனால தானே 108 தொகுதியில் எல்லாரும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஆட்சி அமைப்பாரு நல்ல நம்பிக்கை இருக்குது. அப்புறம் எங்கள் மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்குலாம் நல்லா செய்வார். இதுக்கு முன்னாடி செஞ்சுருந்தாரு, நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயமும் செஞ்சுட்டு இருந்தாரு. இனிமேல் செய்வாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. விசிக தலைவர் திருமாவளவன் வந்து துணை முதல்வர் பதவி வந்து கேட்டிருக்காரு. ஸோ அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கு? ஒரு சமூகத்தாக பாடுபட்டு கொண்டு இருப்பவர் தொல் திருமாவளவன். அவரும் வந்தால் நல்லதுதான் நாட்டிற்கு. எல்லாருமே விரும்பக்கூடியது தான். தொண்டர்கள் வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர் அவர். அதெல்லாம் அவர் எல்லாரும் விரும்புது. திருமாவளவன் துணை முதல்வர்னா அவருக்கு நிறைய தெரியும். திருமாவளவனுக்கு கூட இருந்தால் அவர் வழி நடத்துவார். புரியுதுங்களா? அதனால வந்து இவரும் இருந்தால் நல்லது. ஏன்னா இவருக்கு தெரியாது. இவர் இப்போதான் முதல்ல அடி எடுத்து வச்சுக்கிறாரு. திருமாவளவன் கூட இருந்தால் அவர் வழி நடத்துறது வாய்ப்பு இருக்குது. புரியுது? அவருக்கு தெரியாது. திருமாவளவன் நல்ல மனசம்பவம், நல்ல மனசு திருந்தி ஒரு மனசு இறக்கப்பட்டு அவர் கொடுத்தாருன்னா அவர் தான் இப்போ தெய்வம். விஜய்க்கு இப்போ திருமாவளவன் தான் தெய்வம். அவர் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக திருமாவளவன் கூட இருந்தாருன்னா அவர் வழி நடத்தின்னு போகலாம். புரியுதுங்களா? அவர்கிட்ட தான் கதி. இப்போ அவர் சொல்றதுல தான் இருக்குது. சாமியோ கடவுளோ யாரும் கிடையாது. திருமணம் தான் இப்போ சாமி, திருமணம் தான் இப்போ எல்லாமே. அவர் சொன்னாருன்னா கண்டிப்பாக ஆட்சி அமையும். ஆனால் விஜய்க்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க ஐயா, திருமணம் ஐயா, நான் கேட்டுக்கிறேன். துணை முதல்வர் பதவி அவருக்கு கொடுக்கலாம். ஏன்னா எவ்வளோ காலமா ஒரு சிறுபான்மை மக்களுக்காக இவ்வளோ போராட்டம் பண்ணி இவ்வளோ விஷயங்களை பண்றாங்க. மக்களுக்காக நிக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுல தப்பு இல்லை. அது அண்ணன் முடிவெடுக்கிறது தான். அண்ணன் சார்ந்தவங்க சில கட்சியால் முடிவெடுக்கிறது தான். வேற அது நம்ம சொல்ல முடியாது. எது பண்ணாலும் அவங்க ஓகே தான். அது அண்ணனோட இதுதான், முடிவு தான். துணை முதல்வர் ஆனாக்கா அதுக்கு தளபதி தான் என்ன இதுன்னு முடிவு பண்ணணும். அவர் அங்கேருந்து என்ன மூமெண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம சொல்கிறது வந்து இப்போ தனித்தே இருக்காரு அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மூமெண்ட்டு இருக்கும். இப்போ கலந்து சேர்ந்து அப்படிங்கும்போது ஒப்புணர்வு வரணும்ல, ஒத்துழைச்சு தான் செஞ்சு வருவாங்க. அனைத்து தரப்பட்ட மக்களாலும் ஏற்றுக்கொண்ட தலைவர் திருமாவளவன் அவர்களை வந்து துணை முதல்வராக அமர வைத்தால் விஜய்க்கும் நல்ல ஒரு அரசியல் பலம் வந்து சேரும். தோல் திருமாவளவன் துணை முதல்வர் போஸ்டிங் கேட்கறது வந்து எங்கள் கட்சி வந்து நான் சொல்லியிருக்கேன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ட்டு தான் முதலேருந்தே இதை தான் அவங்க கொள்கை கோட்பாடாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அது கொடுக்கறது நல்லது. ஆக்சுவலி அவர் வந்து இந்த மாதிரி கூட்டணி ஆட்சிக்கு வந்தா வி வில் சப்போர்ட், அதுக்கான பிளேசஸ்லாம் கண்டிப்பாக கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்தாருன்னா கூட்டணி கட்சிகள் வந்து ஆதரவு கொடுத்தாங்கன்னா ஹி ஹாஸ் டு டிசைட் என்ன பொசிஷன் அவங்களுக்கு கொடுக்கறதுன்னு. ஸோ வந்தாங்கன்னா அவர் டிசைட் பண்ணி கொடுக்கணும். அவர் வந்து விஜயை விட கொஞ்சம் மூத்த அரசியல்வாதி தான். அவர் விஜய் கையில் தான் இருக்குது, எல்லாமே அவங்க கட்சி கையில் தான் இருக்குது. இருந்தாலும் மேபி கொடுத்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவர் ஆட்சி அதிகாரம் பங்குன்னு சொல்லிட்டு நாலுலேருந்து கேட்டுட்டு இருக்காரு. அண்ணன் விஜயுமே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, திருமாவளவன் சார் இங்கே வந்தால் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு. துணை முதல்வருக்கு ஓகே தாங்க. அவர் மூத்த அரசியல்வாதி இங்கே இருக்கவங்களே. அது மாதிரி அவங்களோட இதுவுமே கொஞ்சம் ஐடியாலஜியுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். விஜய் வந்து உண்மையை சொல்ல போனால் திருமாவளவன் சாரை எங்கேயுமே விமர்சிக்கலை. அப்படிங்கும்போது வந்தாங்கன்னா துணை முதல்வர் கொடுக்கலாங்கிறது என்னோட இது. கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லா ஆட்சி அமைப்பாங்க. இப்போ முதல் வட்டி தேர்தலே வந்து அவர் 108 சீட் வந்து எடுத்திருக்காரு. இப்போ நடந்துட்டு இருக்க பிரச்சனையில இன்னொரு வாட்டி ரீஎலெக்ஷன் ஒன்று வச்சு அப்போ வந்து அவர் எத்தனை சீட் எடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? சரித்திரம் படைச்சிருவாரு அண்ணன். 200 சரித்திரம் அதெல்லாம் வைக்க வேணாம். திருப்பி பார்க்குறேன், இதே சரித்திரம் தான். இத்தனை வருஷம் இருந்தாங்க கட்சியில், இவங்களாம் ஒரு சீட்டு கூட வந்தது இல்லை. அண்ணன் வந்து 108 வந்தது சரித்திரம். அதெல்லாம் வந்து எம்ஜிஆருக்கு ஒரு படி மேலேயே சொல்லிட்டாங்க நிறைய பேர். அண்ணன் திருப்பி வச்சா அவ்வளோதான், உலக நாயகனாக ஆயிடுவார். இல்லை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாவே இப்போ ஆட்சி அமைக்காத இப்போ 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தது. இன்னைக்கு 9 டேட் ஆயிடுச்சு. 5 நாளில் இப்போ ஆட்சி அமைக்கலைன்றதுக்கே இப்போ எந்த அளவுக்கு கொந்தளிக்கிறாங்கன்றது தெரியுது. அதே நீங்கள் ரீஎலெக்ஷன் வச்சிங்கனாக்கா வேற மாதிரி போகும். கண்டிப்பாக 200 சீட் இது தாண்டுவார், கம்பல்சரி வருவார். பெரிய மாற்றமாகவே இருக்கும். ரீஎலெக்ஷன்ன்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பாஜக அரசை கண்டித்து இடதுசாரிகளும் தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களும்
கடுமையாக எதிர்க்கும் அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள். இப்படியும் அவர்கள் விரும்பினால் அது விஜய்க்கு தான் பலம் அதிகமாக சேரும். கண்டிப்பாக ரீஎலெக்ஷன் வந்தால் 234 தொகுதியிலுமே எங்கள் தங்க தளபதி வின் பண்ணுவார். இது கண்டிப்பாக நடக்கும். ரீஎலெக்ஷன் வந்தால் இது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் எங்கள் தங்க தளபதி. அதனால் நான் சொன்னேன், ரீஎலெக்ஷன் வந்தால் இது கண்டிப்பாக நடக்கும். 234 தொகுதியிலும் நாங்கள் வின் பண்ண வைப்போம். அதுக்காக நாங்கள் போராடுவோம். 234 தொகுதிகளிலும் தாவேகா தலைவர் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுவாங்க. தாவேகா தலைவர் அவருடைய ஒற்றை முகம் தான் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு குறையதாக மாறி இருக்கு. இப்போ அடையாளம் கண்டுட்டாங்க மக்கள். யார் பொய்யான அரசியலை கொண்டு செய்வது, இந்த மக்களை யார் ஏமாற்றுகிறார்கள் என்பதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ரீஎலெக்ஷன் ஒன்று கொண்டு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலும் தாவேகா மாபெரும் ஒரு வெற்றியை பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த நிலைமையில ரீஎலெக்ஷன் ஒன்று வந்து அப்ப எத்தனை சீட் வந்து ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் டவுட்டே இல்லை, மெஜாரிட்டி அவருக்கு தான். இதில் ரெண்டு இது இருக்குது. ஒன்று வந்து சிம்பத்தினால மேபி ஜெயிக்கலாம், 116 அப்படி போகலாம். இல்லை இதே தொடரலாம், இல்லைனா வந்து என்ன வேணால் நடக்கலாம். இதே நாங்கள் எதிர்பார்க்கல. இந்த ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியாக தான் வருவார் நாங்களாம் எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் 108 பெரும்பான்மை, ஒரு தனி பெரும்பான்மை கிடச்சிருக்கு. ரீஎலெக்ஷனுங்கிறது அதுக்குள்ளே பிரசிடென்டல் ரூல் வந்துடும். அது கொஞ்சம் மேபி பிரச்சனையாக அவர் நினைக்கலாம், அவர் தேவையில்லை அப்படின்னு நினைக்கலாம். அதனால் இந்த மாதிரி ஆதரவு கேட்குறாரு, கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரீஎலெக்ஷனுங்கிறது 2 விஷயம் இருக்குது. ஒன்று வேணும்னா ஏன்னா பெரும்பான்மை யாருக்கு கொடுக்கலன்னா வேணும், இல்லை அவங்க ஆதரவு கொடுத்தாருன்னா அவர் நல்லபடியாக ஆட்சி நடத்துவாருங்கிற ஒரு நம்பிக்கை. இப்போ இவர் சிஎம் ஆயிட்டு அப்புறமும் இந்த பிரஷர் வந்து நீடிக்கும்னு நினைக்கிறீங்களா? சொல்ல முடியாது. மோடி சைன்ல இருந்தாலும் வரலாம், புரியுதுங்களா? அவர் ப்ரெஷர் கொடுப்பாரு, அவர் செய்வார் கண்டிப்பாக அவர். அதனால நம்ம எல்லாமே எதிர்பார்த்தா ஆட்சியில் அமைய முடியும். எதையும் எதிர்பார்க்காத அமைய முடியாது. எதிர்பார்த்தா தான் கட்சி எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சவங்களே ஆசைப்பட்டுனே இருந்தா இருக்கிறவங்க வரணும்னு நீ ஆசைப்படணும்ல. எனக்கும் ஒரு காரில் போன ஆசை இருக்கும், எனக்கும் 10 பின்னாடி போலீஸ் வரணும்னு ஆசை இருக்கும். சரி, இப்போ அவரையும் விட்டு பாருங்களேன், ஒரு 6 மாதம் வச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் பண்ணிக்கங்க. சரி வேணாதான், சரி வேற சிஎம் உட்கார வைங்க. மக்கள் போட்டால் உட்கார வச்சுக்கோங்க. மக்கள் போடுவாங்கன்னு உங்களுக்கு என்ன இருந்தால் நீங்கள் போட்டு உட்கார வச்சுக்கோங்க. எத்தனை நாள் எலெக்ஷன் முடிஞ்சு இத்தனை நாள் எந்த முதலமைச்சர்னு தெரியல, நாடு தவிச்சு நிற்குது. எந்த முதலமைச்சர் உட்கார வைப்பீங்க சொல்லுங்க? 108ல் வந்துட்டாரு தனியாக ஒரு பையன். நீங்கள் ஒரு தம்பியா நினச்சிங்க, ஒரு பிள்ளையா நினச்சிங்க, எதுவோ நினச்சிங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு அழுது கண்ணீர் சிந்தி ரத்த கண்ணீர் வச்சு வந்துக்கிறாருன்னா அது ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். மனசு இறங்குல. ஏன் மனசு இறங்க மாட்டீங்க? இறங்குங்க. ஒன்று கொடுங்கன்ற நான். அவர் எங்கெங்க அழிய விடுறீங்க, எங்கெங்க இது பண்ணுறீங்க? கொஞ்சம் நஞ்சு கஷ்டத்தை கொடுக்கல. முதலமைச்சர் ஆகட்டும் போதும், இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கட்டும் போதும். நாங்களாம் எங்கேயோ ஒரு குடிசையில் தான் இருக்கிறோம். நாங்களாம் பணக்கார வசதியானவங்க இல்லை. இருந்தாலும் நானும் ஏடிஎம்கே கட்சி தான். ஏடிஎம்கே கட்சியில் பொறுப்பில் இருந்து தான் நான் இப்போ இருக்கிறேன். ஒரு நடிகராக தான் நான் பார்க்க வந்திருந்தேன் கண்டி. ஆனால் இந்த கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது நானும் ஒரு தாயாக வந்து பார்க்குறேன். புரியுதுங்களா? ஒரு தாயாக இருந்து பார்க்குறேன். இது வந்து ரொம்ப தப்பு. விஜய் அவர்கள் வந்து இப்ப நிறைய பிரஷர் வந்து போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவர் ஆட்சி அமைச்சு ஒரு முதல்வரா உட்கார்ந்தா அதுக்கப்புறமும் இந்த பிரஷர் வந்து நீடிக்கும்னு நினைக்கிறீங்களா? ப்ரெஷர் இருந்தாலும் அதை வந்து கடந்து வரணும். அப்பதான் அது தலைமைக்கு பண்புக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நீட்டிக்கு வந்தோம்மா, ஆனால் கடந்து வந்துடுவார் தளபதி. கடந்து வருவார் தளபதி, வருவார். எல்லா பிரச்சனையும் போயிட்டாரு. சின்ன சின்ன குழந்தைங்க மனசோட இடம் பிடிச்சிட்டாரு. அதனால எல்லாத்தையும் கடந்து தளபதி இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குள்ள சிஎம் ஆயிடணும். அதை தான் நாங்களும் வேண்டுறோம். கொடுத்துருக்க நிறைய இது வந்து இதெல்லாம் வந்து அமையாது. ஏன்னா 6 சிலிண்டர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி மாதம் வந்து இவ்வளவு காசு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து பட்ஜெட் வந்து அவ்வளவு இல்லைன்னு சொல்றாங்களே. அவர் சொன்ன எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்றுவாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு தான் எடப்பாடி தான் சொன்னாரு. 3 சிலிண்டரு 2000 ரூபாய் பணம். அப்போ அவங்களுக்கு மட்டும் பணம் வந்துடுமா? எல்லாத்தையும் பொறுமையாக அப்படியே கலந்துட்டு எல்லாத்தையும் செய்வார் நம்பிக்கையில் தான் இவ்வளோ பேர் ஓட்டு போட்டுக்கிறோம். இப்போ கூட சிஎம் கூட இவ்வளோ வந்து நிற்காது. அவர் இன்னும் ஆட்சிக்கு இன்னைக்குள்ளே வந்துன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ பேர் நிற்கிறோம். ஆனால் முதல்வர் அவரது எங்கள் அண்ணன் தான், டிவிக்கு தான். ஓகே, அதே மாதிரி வந்து நடுவில் டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ கூட்டணி வைக்க போறதா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்து அப்படி கூட்டணி வந்து நடந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பதே பரம எதிரிகள் ஒன்று சேர்வதே ஒருத்தரை எதிர்க்க இந்த கூட்டணி வந்து பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போ 50 வருடங்களாக நீங்கள் எது மாதிரியான ஒரு அரசியலை கையாண்டீங்க? மாறி மாறி இருவரும் வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சி, எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்று இருந்தீங்க. இன்று மாற்றத்தை கொடுக்கக்கூடியவராக ஒருத்தர் வந்திருக்காரு. வரும்போது நீங்கள் இருவரும் ஒன்று செல்லக்கூடியது இந்த மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கு. மக்களுடைய அந்த தீர்ப்பை வந்து முட்டாள்தனமாக்கக்கூடிய ஒரு செயலை வந்து இந்த கட்சிகள் வந்து மேற்கொண்டு வருது.
இப்படி வந்து ஒரு நிலை ஏற்பட்டால் எல்லாரும் வெத்தலை பாக்கு போட்டு சாப்பிட்டு பிறகு என்ன பண்ணுவாங்க, வெத்தலை பாக்கு போட்டு தான் எச்சு துப்புவாங்க. இந்த முறை இந்த மாதிரி நிலைமை வந்ததுன்னா அப்படியே நிற்க வச்சு பொழிச்சுன்னு மூஞ்சில துப்பிடுவாங்க. நிச்சயம் இது நடக்கும். இப்படி ஒரு நிலை ஏற்பட்டா, ஏன்னா இவர்கள் இருவருமே பரம எதிரிகளாக மக்களிடம் பிம்பத்தை ஏற்படுத்தியவர்கள், மக்களிடம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியவர்கள். இப்போது ஒரு மாற்றத்திற்கான ஒருத்தர் வரும்போது இன்றைய தினம் வந்து இப்போ சிபிஐ வந்து சிபிஎம் வந்திருக்கு, சிபிஐ வந்திருக்கு, விசிகா இப்பொழுது ஆதரவு கொடுக்க போகிறான்ற ஒரு நிலை வந்திருக்கு. திருமாவளவன் அவர்கள் இப்போது ஒரு சரியான ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு என்பது ஒரு பெரிய வரவேற்புக்குரியது. இந்த நிலை ஆரம்பத்தில் அவங்க கூட்டணிக்கு இப்போ அழைத்த போது அவர்கள் வந்திருந்தாங்கன்னா இன்று திருமாவளவன் அவர்கள் ஒரு துணை முதல்வராக இருந்திருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பெரும்பான்மையும் கிடைச்சிருக்கோம். ஒன்றும் எதுவும் தவறில்லை, எல்லாம் சரியாக. யார் எதை தடுத்தாலும் ஆண்டவன் வந்து எதையும் வந்து தடுக்க முடியாது. ஆண்டவர் வந்து செய்யக்கூடியதை யாராலும் தடுக்க முடியாது. அவர் உருவாக்கிய கூட்டணி தான் இப்போ உருவாக்கி கொண்டிருக்கு.